செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏய், அத்தராத்தில் என்னத்தரா போட்டு விட்டுக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது மாப்பிள்ள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊறவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்தை கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது வண்டியில் வச்சோம்ல மாப்பிள்ள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. ஓ கடவுளே, டேய் உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா, போடுற அளவுக்கு யாருக்கிட்டையுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேலே அடிமையாக இருப்பான், இல்லை போதை மேலே அடிமையாக இருப்பான், இல்லை பணத்துக்கு அடிமையாக இருப்பான். உங்கள் ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையாக இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்கலாம் மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியாக யாகோ மார்க்கெட்டுன்னு உனக்கு அன்பாக கொடுத்த பரிசுடா அது. அப்படின்னா ஒன்று பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல இதை வித்துடலாம். அடா பாவி, அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியாக மெயின் மேட்டரே கை வைக்க பார்க்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமாக புதைக்க பார்க்குறியாடா நீ? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு மாப்பிள்ள, என்ன பண்ணுறது? இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமாக இருக்குல்ல. டேய், என்னத்த ஒன்று பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யார் அந்த ராத்திரியில் வர்றது? வா நண்பா. இந்தாடா, நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்பிள்ள, இதை கழட்டு மாப்பிள்ள. டேய், கலட்டி ஆகணுமா? பணம் 50,000 கொடுத்துருக்காண்டா, கொடுக்கலன்னா உதப்பான். ஏண்டா, என்னை எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே? என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே, நீ வாயால் சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டதும் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதடா, இவங்கிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலை பாரு. மேயிற மாட்டை நக்கிற மாடு எடுத்த கதையா இருக்குடா. தூங்குற நெருப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா, என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு? சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேசாம வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா, 10 கிலோமீட்டர் நடுறத்துல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் வரேன். வரவே வேணாம். டேய், ஏண்டா வீடை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ குடி போற சந்தோஷமா இருக்க? காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி. ஏன் என்னமுதா திடீர்னு வந்து நிக்கிற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டேய் சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை. எந்த பிரச்சனையும் சொல்லு. எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லு. ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்டே இருக்காது, தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா, முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு சொல்லு, மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடன்கார பிரச்சனை, 5க்கும் 10க்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு. மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறோம். வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறுனா தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. இன்னும் 2 வீடு வேண்டாம், எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான் நான் சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுடா. தெரியக்கூடாது. நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியான். எதுக்குடா குடிசையை புரண்டு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு நூடு இல்லாம கஷ்டப்பட்டு குடி. ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும். நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு, முஸ்லிம்களுக்கு மசூதி இருக்கு. இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம். இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இந்தாங்கப்பா.
இந்த வாட்டி கண்டிப்பா உன் பேர் தான் வரும். மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல? ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன்ப்பா. சரி, சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட்டை எடு. இந்தாங்கப்பா. இறைவா. என்ன சொல்லி வச்ச மாதிரியே உங்க பேர் வந்திருக்கு? இன்ஷா அல்லாஹ். காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். நான் எப்படிங்க இந்துக்கள் சாஸ்திர முறைப்படி பண்ண முடியும்? இந்துக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? உங்க பையன் கொண்டு வந்த தனியா நாங்கெல்லாம் குடிக்கலையா? நாங்க உங்க மதத்தை பார்க்கலங்க, உங்க நல்ல மனசு தான் பார்க்குறோம். மதம் மனுஷங்களா உருவாக்குனது, கடவுள் இல்ல. எல்லாம் ஆண்டவனோட கட்டளை. இல்லனா இந்த செம்புல இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும்? தைரியமா எடுத்து நடத்துங்க. எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜையை ஆரம்பிங்க. நம்ம ஊர் வழக்கப்படி ஆ, கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும். சரி சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும். சரிங்க ஐயா. தைரியமா நடத்துங்க. ஆ, நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி 3 ஊரு மேலதாளங்கள், 9 தீப்பந்தங்கள், 81 வானவெடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும். இவருதான் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா. ஆ. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம் பாய். சொல்லுங்க பாய். ரொம்ப பக்குவமாயிட்டீங்க போல இருக்கு. இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய். 10 பேர் திருவிழாக்கு வரலான்னு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அவசியம் வரணும் பாய். யாருங்க போன்ல? நம்ம கலாம் பாய். நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பார்க்கணுமா? அங்கிருந்து 10 பேர் வராங்களாம். இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் ஆண்டவனோட சித்தம். எங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு. கும்பத்தை கொண்டு போய் கோயில்ல வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும். அதுக்கு எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 20,000 நீ மனசுல நினைச்ச மாதிரி செய். சந்தோஷமா செய். சரிங்க, நான் பணம் தரேன். இப்பே டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, விளக்குல எண்ணெய் இருக்கா பாரு. திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா பாத்திமா, யாரோ கூப்பிடுறாங்க பாரு. சரிங்க. காதர், எப்படிப்பா இருக்க? இத்தனை நாளா எங்களெல்லாம் மறந்து காதர். எங்கப்பா இருந்த? நல்லா இருக்கியா? வந்த புள்ளைய வாசல்லயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியே, உள்ள வாப்பா. வாப்பா. ரஹீம் எங்கப்பா? நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்கான்ப்பா. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே ஐயர் பொண்ணு காமாட்சி, அவ அன்பரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனையா, அதை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு போயிருக்கான்ப்பா. காதர், இத்தனை வருஷமும் நீ எங்கேயா இருந்த? காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டோமாப்பா. ஏதோ கோபத்துல சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா. அதெல்லாம் விடுப்பா, முதல்ல சாப்பிட வா, அப்புறம் பேசுவோம். பையனுக்கு ஏதாவது சீக்கிரம் கொண்டா போ. என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு. சாப்பிடுப்பா. நல்லா பரிமாறுமா. டேய், 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 டேய். என்னப்பா என்னப்பா என்ன இது? பார்த்து குடிக்கலாம்ல. என்னப்பா? ஏன்பா? இந்நேரம் எல்லாம் தயாரா இருந்திருக்கணுமே. எழுந்த மாதிரியே தெரியலங்க ஐயா. 4-5 நாளா ராத்திரி பகலமா ஒரே வேலை, அதனால அசந்து தூங்குறாங்களோ என்னமோ. ஓஹோ. ஐயா, இது ரஹீமோட வீடு தானே? ஆமா, பட்டாசு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிக்கோங்க. தாயே, உள்ள போய் பாருமா. சரிப்பா. இருக்கு ஐயா. கும்பத்தை எங்கய்யா வைக்கிறது? இப்போதைக்கு கும்பத்தை எடுத்து ரூம்ல பூட்டி வைங்க. ரஹீம் போயிருக்காப்ல. அவங்க இருந்த ஊருக்கு போயிருக்காங்கப்பா.
கும்பத்தை வச்சு 7 நாள் ஆகுதுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன ஏதுன்னு ரஹீமையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதுக்காகத்தான் நான் நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப ரஹீம் வந்துருவாப்ல. வா ரஹீம். இத்தனை வருஷம் காத்தாகி இருந்த மனசு இப்ப கல்லா கனத்து போச்சுப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்னையா சொல்ல வரீங்க? உங்க வீட்டுல நடந்த சாவுக்கு சாமியே காரணமாயிடுச்சு. அதை என்னால ஜீர்ணிக்க முடியலப்பா. ஐயா, சாமி காரணமாச்சுன்னு வருத்தப்படுறது தப்புங்கய்யா. ஒரு கெட்டவன் சாமியை காரணமாக்கிட்டான்றதான் சரி. அது என்ன வருதாலும் சரி ரஹீம், உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல. அதுக்காக வீட்டுல வச்சிருக்க கும்பத்தை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா? அது சாமி கொடுத்த வாக்க மாத்த வேண்டாம். விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை மதிக்கும். இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன். நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா கேட்டீங்களப்பா. ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க. எங்கிட்டு போனாருன்னு தெரியல. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா? பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கனே. வரத்துக்கு 2 நாள் ஆகுனே. அப்படிங்களா? ஆமாண்ணே. ஏதாவது விசேஷமாண்ணே? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாளாக இந்த பக்கம் ஆளை காணுமேன்னு கேட்டேன். வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றேன். சரிண்ணே வாங்க. உடம்பு சரியில்லையா, கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன். நம்ம வெள்ளைக்கு வந்த நிலைமையை பாத்தியாத்தா? இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. நம்ம ஊர் ஜனங்களோட செலுசெலுப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம். சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா. ரஹீம், ஐயா வாங்க. ஏதோ பலமான யோசனையில இருக்க. என்ன? எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கய்யா. நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கய்யா. ஒரு 2-3 மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்கய்யா. அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம்? நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலான்னு இருக்கிறேங்கய்யா. பொது உண்டியலா? ஆமாங்கய்யா. பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம், தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம், எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க. நல்ல யோசனையா இருக்கு. கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்க கரெக்டா இருக்கும். ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான். இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒரு படி மேலேயே போயிடும். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலைங்கயா. நம்ம ஜனங்களை நாம தாயா பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, பொது உண்டியல் வைக்கிறதா. ஏன்பா ரஹீம், அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது? நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. சரிங்க, உடனே வரேன்ப்பா. அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையேந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா. ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறையா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போயிடும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற. போது நிப்பாட்டு. டேய், நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும். அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா? எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல அப்படி தன்னம்பிக்கை வரக்காக சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம்ல? வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற? அதான் ஊருக்கே தெரியும் மாப்பிள்ள. வெள்ளை கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு.
புரியுது. இது வரைக்கும் வெறும் வெள்ளைக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளைக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை வச்சு தானே சொல்கிறேன். எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறதை பற்றி யோசிக்க போற நீ. என் டைலாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்காத. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்து என்னடா பண்ற? வாயை மூடிக்க. வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். 100 குட் மார்னிங். அது ஒன்றும் இல்லை, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்சம் 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம். மாப்பிள்ள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா. அட நீ வேற. தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கு போகிறப்ப வெளிநாட்டிலேருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்போ பாரு எப்படி கேப்பில் கடா வெட்ட போறீன்னு. வெட்டு வெட்டு நல்லா வெட்டு. நான் உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking you all coming from which country? From Russia. ரஷ்யா? ஸ்வீட் நேம். டேய், இது அவங்க பேர் இல்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எதா இருந்தாலும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு. நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. ப்ளீஸ். என்னடா அதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள்ள. எந்த பொண்ணை கை பிடிச்சாலும் இதானடா சொல்ற நீ. அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. ஆல் ஆஃப் யூ ஆஸ்கிங் டு ஸ்டே வித் ஹிம். ஏடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் 2 நாள் உங்களோட தங்க சொல்லியிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாம்மா, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை, சும்மா எல்லாத்தையும் வர்றதை கொடுத்துறேன் சரியா? He will do all non-veg item very பக்கா. Yeah, where did you go? But only one condition. என்னவா? Your name is Sura Puli, right? ஆமா. So we need 2 kg Sura and 3 kg Puli. என்ன சொல்றாப்ல? நீ 2 கிலோ சுறாவும் 3 கிலோ புளியும் திங்கணுமா, அப்பதான் வருவாங்களாம். பிரேமுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? திண்டுக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. அப்படியா? அப்பா ஆ, நம்ம தீபாவுக்கு பிரேம் தான் ஏத்த மாப்பிள்ளைன்னு தோணுதுப்பா. மோகன் சொல்கிறதும் 100க்கு 100 உண்மைதானுங்க ஐயா. பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான். அதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்பிடுங்க. வணக்கம். வாங்க ஐயா, இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே. ஓகே ஏய். ஐயா. என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் சின்ன கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய், போய் மாடியை ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய், மன்னிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசை தான், ஆனா இப்ப நேரம் இல்லை. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போறோம். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் இல்ல, வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல 5 நாள் சும்மா வடா பாயத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. கொடுத்துருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்க 2 பேர் தான் வரீங்க. ஆமா. நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தாரு. என்னங்கய்யா? எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போடும். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது. இல்லங்க, சாப்பிட்டு போக சொல்றேன். வாயை மூடிட்டு வா. வாங்க பாப்பா, வா வெள்ளக்கடப்புல வா. ஜாதக பொருத்தெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையும் தெரிஞ்ச பையனா இருக்கான். வா வா வா. வணக்கம்யா. உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? சொல்லுங்கய்யா. ரஹீம். ஐயா. என்னப்பா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? இல்லைங்கய்யா, நம்ம தோட்டத்துல மோட்டர் போட்டேன், நிறுத்தாம வந்துட்டுன்னு நினைக்கிறேங்கய்யா. நிறுத்தியாச்சுன்னு நிறுத்த சொல்லி நீ தானே சொன்ன. ஓ சாரிங்கய்யா, மறந்துட்டேன். சொல்லுங்கய்யா. பிரேம பத்தி என்னப்பா நினைக்கிற? பிரேமுக்கு என்னையா குறைச்சல்? நல்லவர் தானே. தீபாவுக்கும் பிரேமுக்கும் பேசி முடிக்கலான்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. உன் அபிப்பிராயம் என்ன? தாராளமா பேசலாங்கய்யா. பிரேம் தீபாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான். பணம் இருக்கு, பதவி இருக்கு,
நல்ல குணம் இருக்கு. இதை விட வேற என்னங்கயா வேணும்? எனக்கு தெரியும் பாரு ஹேம், எனக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கும்னு. அப்படின்னா பேசி முடிச்சிடலாம்ல? முடிச்சிருங்க. ஐயா 2 மணிக்கு கூட்டோட போறதா இருந்தோம், இங்கே மணி 2 ஆச்சுயா. அடடே, நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா, அதனால வெயிலுக்கிட்டே குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில்ஜில்னு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டார்ல, அப்ப ஆமா, கரெக்டா தான் ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவா வடை செட்டு கோணலா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்துக்கு கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறயா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது? உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது? பிரியாணி ஏண்டா? உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ, சிக்கனா மட்டனா எதுவும் அந்த நமக்கு என்ன விட்டு வெளுக்க வேண்டியதே. அமுதா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? கண்ணாடியில பாக்கலையா? கண்ணாடி விட நீ தானே கரெக்டா சொல்லுவ. ட்ரெஸ்ஸும் மனசும் அழகுல போட்டி போடுது. என்ன இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்க? இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாப்பிடணும். இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல சாப்பிட்றோம், சரியா? எடுத்து வை, எடுத்து வை. அந்த பணம் எப்படி வந்து எப்படியா சொல்ல ப்ளீஸ். ஏன் அவசரப்படுற? ஊ ஸ்டைலே சொல்றேன். விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை தான் மதிக்கும். இது அந்த வழியில வந்த பணம். எனக்கே வா. அது இல்ல ரஹீம், நீ கொடுத்ததுல 5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். சரி. மீதி பணம் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணல, அன்னையில இருந்து நைட்டு பூரா 2 மணி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன். தினமும் நைட் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சியா? 2 மணி வரைக்கும் தான். இல்ல அமுதா, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. ரஹீம், உனக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு டபுள் சந்தோஷம். சரி, வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு? யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? பண்ணிட்டேன். எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிங்க. ஏய் சௌரப்பளே, என்ன இவ்வளவு லேட்டா வர நீ? மலையாண்டிய கூப்பிட போயிருந்தீங்க. சரி, போ போ போ. சரிங்க. கை கொடு. சூப்பர் மாப்பிள்ள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள்ள செட்டியார் கடை சில்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பலன்னு ஜொலிக்கிறேன், அவனை போய் பிடிக்கலன்ற? அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன, மத்ததுல வைக்கிறானே? இல்ல இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாற்ற போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போறோம் மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா? இங்க பார், எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூணு கூட்டி போகணும், வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும், மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போகணும், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்துருக்க. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாடு போயிட்டு வருவேன்? வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அது வந்து குத்த கண்டுபிடி. இது பத்தாது. இதுவும் பத்தாதா? அப்ப வாரத்துக்கு 2 சினிமா பாரு, மாசத்துக்கு 3 தடவை சொந்த ஊருக்கு போ. அப்புறம் இந்த 30 நாள் கனிமூனை 3 வருஷம் ஆக்கிடுவோம். பிள்ளைய அங்க பத்துக்க, பேரை இங்க வச்சுக்க. என்ன ஐயா வந்துட்டாங்க. நீங்க 3 வருஷமும். உனக்கு திருப்தி தானே? திருப்தி தாங்க. சரி, அப்ப விடு. என்னப்பா மாப்பிள்ள எப்படி? மாப்பிள்ள ஓகே தாங்க, இருந்தாலும் கொஞ்சம் விசாரிக்கணுங்க. சரி, விசாரிச்சிடுவோம். நீ உட்காரு. ரஹீம் மாப்பிளைய ஓகேன்னு சொன்னா நீ கட்டிப்பியா? ரஹீம் ஓகே சொன்னாதானே? அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ரஹீமோட மனசு என்கிட்ட இருக்கு. நான் எடுத்துக்கப்பா. சரி. டேய், இது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுடா. நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்க தின்ட்டாங்க, உட்காந்துருக்காங்க. மிச்சம் நம்ம தானே திங்கணும். அள்ளி கொட்டு கொட்டு. நீ பேசிக்கிட்டதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்ல? நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன், சரியா? மாப்பிள்ள, என்னடா? நமக்கு எதிர்த்தாப்புல செக்க செவன்னு ஒரு சவத்த கொட்டி உட்காந்துருக்காரு. அது யாரு மாப்பிள்ள? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. மாப்பிள்ளையோட தங்கச்சி மச்சான். இவனுக்கு
இப்படி ஒரு தங்கச்சியா? எங்கேயே தப்பு நடந்திருக்க மாப்ள. மச்சான் இந்த காலத்துல சிகப்பை விட கருப்புக்கு தான்டா மவுசு அதிகம். இந்த லந்து தானே வேணாங்கிறது. இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பான். பார்க்கலனா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற? நிஜமாதான் மச்சான். நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலா ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா. ஏ லூசு, அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏமாப்ல ஏடா கூடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல. ஏண்டா டேய், நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடி மச்சான். சரி 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 சரி. இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, எந்திரிச்சு வெளிய போ. அசிங்கப்படுத்தி விட்டாலே. டேய் திறந்து பார். தேங்க்ஸ் மாப்ள. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம லுக் அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்பிள்ள பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பார்த்துக்கலாம். உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? டேய் டேய் உங்கூட பேசணுங்கிற? இல்லடா, உங்களோட பேச கூச்சப்படும்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியா? கவலைப்படாத, உனக்கு தான் மச்சான். ஒரு நிமிஷம் மாப்ள. டேய் டேய் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறு. வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். இன்னும் 3 வருஷத்துக்கு அவனால் கல்யாணம் பண்ண முடியாது. நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரு அந்த கருவா பையிலையா? நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னேனா? செருப்பால் அடி அவனே. என்ன நீ என் உயிர் நண்பன கருவா பையன் அவன் என்கிட்டயே திட்டு ஆச்சுங்கம்மா? நீங்க பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? பொண்ணுகிட்ட சொல்லி மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். ஏன்? எங்க அண்ணன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் நடந்தா 2 பேரும் சூசைட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க? அப்பாவோட பிடிவாதத்தினாலதான் வந்தோம். பேரை தேடும் நிறவிலே உயிரை எதை தேடி அலைகிறாய். என்ன முதா, பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்னை விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ? உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எங்கேயோ பிச்சை எடுத்து தெரிஞ்சிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து ஆளாக்கி இருக்கு. அதையெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு? உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். என் கனவெல்லாம் நிஜமாக்கிட்டல, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். இப்போ நான் வேலைக்கு போய் மாசம் 35,000 ரூபாய் சம்பாதிக்க போறல, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். அதெல்லாம் விட என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ தீபாவோட மனசுல நிறைஞ்சிருக்கிறது. இந்த ஊருக்காக எல்லாத்தையும் இழந்த உனக்கு அந்த கடவுளா பார்த்து கொடுத்த பொக்கிஷன் தான் தீபா. உனக்கு தெரியாதது இல்ல, பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்பிக்கையோட போறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே பாய். வணக்கம் கலெக்டர் சார். வாங்க வாங்க. பா பா என்ன மோகன்? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாருப்பா? நம்ம கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டரா? அட, நம்ம பிரேம். அப்பா அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு கலெக்டர் பிரேம். கலெக்டரான கையோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி தான் ஓடோடி வந்திருக்காரு. என்ன ஆசீர்வாதம் அடடா, பண்ண? எழுந்திருப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கலெக்டர் ஆனதை விட உங்ககிட்ட ஆசீர்வாதமானதான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அங்கிள். தாயே, போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாமா. போய் எடுத்துட்டு வாமா. உட்காருப்பா. பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள். அட சும்மா உட்காரு. பரவாயில்ல அங்கிள். நீங்க கலெக்டர் ஆகணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்டர் ஆயிருக்கேன், நீ என்ன சாதாரணமா சொல்ற? பார்த்து சுத்துமா, நல்லா சுத்துமா. கலெக்டருக்கு ரொம்ப கண்ணு பட்டிருக்கும். இப்போ என் கண்ணே பட்டுரும் போல் இருக்க. அப்ப நான் வரேன் அங்கிள். என்னப்பா வரங்கிற? கலெக்டர் ஆகி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டு தான் போகணும். உங்க ஆசீர்வாதத்திலே சாப்பிட்ட மாதிரி இருக்கு அங்கிள். இப்போ வேலை நிறைய இருக்கு, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிட்றேன்.
என்ன தம்பி தையெல்லாம் கட்டி இருக்கு? பாட்டி நம்ம பிரேம் கலெக்டர் ஆயிட்டார்ல. என்ன களை வெட்ட போறாரா? ஆமாம் பாட்டி, நிஜமாவே இவரு களை வெட்ட தான் போறாரு. களை வெட்டுறது இல்ல, கலெக்டர். ஏன்டா கத்துற? எனக்கு என்ன காது செவிடாவா போச்சு?